பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி கோவிலை சுற்றி நிறைய கைவினை பொருட்கள் இருக்கும். பட் நம்ம யாருமே இங்கே வாங்குறது இல்லை. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற இல்லாட்டி மாடர்ன் திங்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஎன்எல் அப்படின்றது என்னன்னா ஒரு சின்ன ஹோல் நம்ம டைரக்டா கிட்னில பஞ்சர் பண்ணி போட்டுட்டு அது வழியா நூல் போற பாதை வழியா நம்ம லைட் போட்டு உள்ள போறோம். கல்லு இங்க இருந்து பாக்குறீங்க, ஒரு சென்டிமீட்டருக்கு மூத்திர பைக்குள்ள இருக்குது. இதை வந்து நம்ம லேசர் வச்சு உடைக்கிறோம். இந்த உள்ள போற பாதை இந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், 10 மாசம். என் பேரு டாக்டர் பால் வின்சென்ட். நான் சீனியர் யூராலஜிஸ்ட், மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை. சார் டாக்டர் ரவிச்சந்திரன், ஹெச்ஓடி யூராலஜி. சார் டாக்டர் வேணுகோபால், கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட். சார் டாக்டர் கண்ணன், மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பீடியாட்ரிக் யூராலஜி, குழந்தைங்களுக்கு வர கல்லுக்கு வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தடு, அதாவது நமக்கு வந்து ஓப்பன் ஸ்டோன் சர்ஜரி அவாய்ட் பண்ணி சின்ன தழும்பு, சின்ன கருவி வழியா நம்ம சின்ன லேப்ரோஸ்கோப் மாதிரி ஒரு கீ ஹோல் போட்டு பண்ற சர்ஜரி, இல்லைன்னா ஒண்ணுக்கு போற பாதை வழியாவே பண்ணி குழந்தைங்கள சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி மெத்தடை பத்தி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு 10 மாசம் குழந்தை நமக்கு வந்தது. அந்த குழந்தைக்கு வந்து 2 நாளா யூரினே வரல. உப்பு சத்து பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி, 4.4 கிரியாட்டின் இருந்தது. அந்த குழந்தைக்கு வந்து முதல் கட்டமா 2 கிட்னிலையும் டைரக்டா ஒரு டியூப் செலுத்தி யூரினை நல்லா வர வச்சு கிரியாட்டின் நார்மல் பண்ணி 0.4 கொண்டு வந்துட்டு 2 கிட்னிலையுமே, வலது கிட்னில 3 கல் 1 சென்டிமீட்டருக்கு இருந்தது, இடது கிட்னில 1 கல் 2 சென்டிமீட்டருக்கு இருந்தது. 2 கல்லையுமே ஒரே டயத்துல நம்ம மினி பிசிஎன்எல்ன்ற மெத்தட்ல 2 கல்லையும் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி குழந்தை நல்லா நலமாக்கி ஒரு 48 மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்றோம். இது மாதிரி நம்ம பண்றது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த வருஷமே வந்து ஒரு 12 கேசஸ் பண்ணியிருக்கிறோம். குழந்தைங்களுக்கு கல் வர்றது வந்து ரொம்ப காமன் கிடையாது. பட் வர குழந்தைங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மினிமல் இன்வேசிவ் டெக்னாலஜி, இந்த மினி பிசிஎன்எல், ஆர்ஐஆர்எஸ்ன்றது ஒண்ணுக்கு போற பாதை வழியாவே பண்றது, இது வழியாவே பண்ணி நம்ம கல்லை கிளியர் பண்ணிட்டு நம்ம குழந்தைய சீக்கிரமா நலமாக்கணும்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்துல நமக்கு வந்து குழந்தைக்கு திரும்ப கல் வராம இருக்கிறதுக்கு உள்ள டெஸ்ட்டும் பண்ணி, குழந்தைக்கு வந்து ஏன் கல் உற்பத்தி ஆகுதுன்னு அந்த கல்லை டெஸ்ட் பண்ணி, பிளஸ் ஒரு 24 மணி நேரம் போற யூரினையும் நம்ம டெஸ்ட் பண்ணி திரும்ப கல் வராம தடுக்கிறதுக்கு என்ன அப்நார்மாலிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் கொடுத்தா நமக்கு அந்த குழந்தைக்கு வந்து பாதுகாக்கலாம். பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், குழந்தை ஈவன் ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கும் ஓப்பன் ஸ்டோன் சர்ஜரி பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றது சொல்லக்கூடிய தன்மை இல்லை. நம்ம தான் பெற்றோர்களா குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கணும். அந்த குழந்தைக்கு நம்ம ஓப்பன் ஸ்டோன் சர்ஜரி பண்ணி கல் எடுத்தோம்னா பிற்காலத்துல கல் வரப்ப நமக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் ரொம்ப சிரமமாகும். குழந்தையும் ரொம்ப அவதிப்படும். அதனால நமக்கு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், மினிமல் ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 1.5 mm சைஸ் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா குழந்தைக்கு ரொம்ப நலமா இருக்கும். இது வந்து நமக்கு தென் தமிழகத்துல பார்த்தோம்னா மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில இது பல காலங்களா பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம வந்து மெயினா இது சொல்றோம். பெற்றோர்கள் கவனிக்கவும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.